ஹலோ ஃபுட்டி. ஸோ இன்றைக்கி தான் ஆக்சுவலாக ரியல் மேரத்தானை வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். யூஸ்வலாக எந்திரிக்கிற டைமோட ஒரு 3/4 மணி நேரம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து எவ்வளோ குயிக்காக பேக் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் பேக் பண்ணலாங்கிறத இன்றைக்கி தான் நானுமே ஆக்சுவலாக கற்றுக்கிட்டேன். நான் யூஸ்வலாக பிளான் பண்ணி இந்த டிஷ் மார்னிங் வந்து ஒரு பெப்பர் கிரேவியாட்டம் மஷ்ரூமில் வச்சுட்டு ரைஸ் போட்டு பரட்டி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் பொரியல் அந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாயில்டு எக் வச்சிடலாம் தான் பிளான் இருந்தது. ஸோ பட் லேட் ஆனதுனால எல்லாமே ஒட்டுக்க சேர்த்து ஒரு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான மஷ்ரூமு, கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ லேட் ஆனதுனால கேரட், பீன்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இட்லி ஸ்டீமரில் வச்சு அந்த க்ரன்ச்சி இதுவும் போகாமல் நல்லா சாஃப்டாகவும் குக் ஆகாமல் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஸ்டீமரில் வச்சாவே அதுவே அந்த கரெக்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கடாயை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு அதில் இஞ்சி, பூண்டு, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். அது நல்லா ப்ரௌனாக நல்லா வணங்கணும். பூண்டு வந்து நல்லா ப்ரௌனாக வணங்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டைக்கோஸும் மஷ்ரூமும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டாவே அந்த மஷ்ரூம்லேயே தண்ணி விட ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அதை நல்லா வணக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வணக்கணும். மஷ்ரூம் வந்து நல்லா சுருங்கிடும். மஷ்ரூம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முட்டைக்கோஸும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். இப்போ வந்து கேரட், பீன்ஸ் அந்த ஸ்டீமரில் வச்சுருந்தேன்னு சொன்னேன். ஸோ அதையும் உள்ளர சேர்த்துட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான ரைஸு வடித்து வச்சுருந்தேன். ஸோ அந்த ரைஸை வந்து உள்ளார சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து இது ரொம்ப ஈஸி. வெறும் சோயா சாஸும் பெப்பர், உப்பு அவ்வளோதான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இது வந்து ஒரு சாஸோ எதுவுமே இல்லாமல் நம்ம அப்படியே டேரெக்டாக சாப்பிட்டுக்கலாம். சாஸ் வந்து யூஸ்வலாக வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக அப்பப்போ செய்கிறது தான். வெளியிலேருந்து சாஸ் வாங்குகிற ஹேபிட் இல்லை. ஸோ அதனால் வந்து லேட் ஆனதுனால இதுவும் பாயில்டு எக் மட்டும் வச்சு கொடுத்தேன். பட் ஆனால் இதுவே நல்லா இருந்துச்சுன்னு வீட்லேயே ஆக்சுவலாக இதில் பாதி போர்ஷன் காலி ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு பேக் பண்ணது போக. அண்ட் இதுதான் எங்களோட லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி. உங்கள் லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.